கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையின் பல்வேறு இடங்களில் திடீரென பெய்த மழை. புறநகர் பகுதிகளிலும் மழை பொழிந்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரவலாக கனமழை. குத்தாலம், தரங்கம்பாடி உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது. மயிலாடுதுறையில் இரவு முழுவதும் பெய்த மழையின் அளவு 10.48 சென்டிமீட்டராக பதிவு. அதிகபட்சமாக தரங்கம்பாடியில் 12 சென்டிமீட்டர் மழை கொட்டியது. தென்காசி மாவட்டத்தில் இரவு முழுவதும் பெய்த தொடர் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. பேரருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிப்பு. பொங்கல் முடிந்து சென்னை திரும்புவோரின் கூட்டத்தால் அலைமோதிய நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம். பெருங்களத்தூர் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். பிரதமராக இருக்கும் மோடியை சர்வாதிகாரி ஆக்கவே ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் பயன்படும். திமுக சட்டத்துறை மாநில மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆவேசம். இது தனி மனிதர் ஒருவர் கிட்டதான் அதிகாரத்தை கொண்டு போய் சேர்க்கும். இது பாஜக என்ற கட்சிக்கு கூட நல்லதில்லை. இன்னைக்கு பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்களை சர்வாதிகார ஆக்கத்தான் இந்த சட்டம் பயன்படும். ஒற்றையாட்சிக்கு வழிவகுக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தை எந்த அரசியல் கட்சிகளும் ஆதரிக்கக்கூடாது. பாஜக கூட்டணி கட்சிகளுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை. இப்போ நாடு முழுக்க ஒரே நேரத்தில் தேர்தல் சொல்றவங்க காலப்போக்கில் நாட்டுக்கே ஒரே தேர்தல் சொல்ற நிலையை உருவாக்க நினைக்கிறாங்க. இது ஒற்றையாட்சிக்கு தான் வழிவகுக்கும். பாஜகவும் பாஜகவுக்கு மூளையாக இருந்து செயல்படக்கூடிய அமைப்புகளும் விரிக்கக்கூடிய வலையில இந்த அரசியல் காரணங்களுக்காக பாஜக ஆதரிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் விழுந்துவிடக் கூடாது. இந்த சட்டத்தை ஆதரிக்க கூடாது. இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கோரிக்கை வைக்கிறேன். ஆளுநர் ஆர் என் ரவி பேச பேசத்தான் பாஜக அம்பலமாகிறது. திராவிட கொள்கைகள் மக்களிடம் சென்று சேருகிறது. ஆர் என் ரவியை மாற்றிவிடாதீர்கள் என்று மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் கோரிக்கை. ஆளுநரை விமர்சிக்கிறேன் என்பதற்காக அவரை மாத்திடாதீங்க. அவர் பேச பேசத்தான் பாஜக நாட்டில் அம்பலப்படுது. திராவிட கொள்கைகள் மேலும் மேலும் மக்களிடம் சென்று சேருது. அவர் பேச பேசத்தான் மக்களுக்கு மாநில சுயாட்சி முழக்கத்தினுடைய நியாயங்கள் புரியுது. திமுக ஆட்சி முடிவுக்கு வர இன்னும் 13 அமாவாசை தான் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆருடம். 2026 கண்டிப்பாக அதிமுக ஆட்சி அமையும் எனவும் நம்பிக்கை. இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. 13 அமாவாசை தான் இந்த ஆட்சிக்கு. 13 அமாவாசை தான் இருக்குது. இவர் 4 ஆண்டு காலம் உருண்டு ஓடி போய்விட்டது. இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. 13 அமாவாசை தான் இந்த ஆட்சிக்கு. 13 அமாவாசை தான் இருக்குது. ரேஷன் கடையில் பொருட்களுக்கு பதிலாக திருநெல்வேலி அல்வா கொடுக்கிறார்கள். திமுக ஆட்சி மீது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். இப்ப ரேஷன் கடையில பொருளே கிடைக்க மாட்டேங்குது. அல்வா தான் கொடுக்குறாங்க. அது திருநெல்வேலி அல்வா கொடுக்குறான். சாதாரண அல்வா இல்ல, திருநெல்வேலி அல்வா கிண்டி கொடுக்கிறார்.
முழுமையா பொருள் கிடைக்கல. இப்ப என்ன கஷ்டம் அந்த ஆட்சியில சொல்லுங்க பார்க்கலாம். திமுக அரசுக்கு தில்லு திராணி இருந்தால் சட்டமன்றத்தில் நான் பேசுவதை அப்படியே காட்டட்டும் என இபிஎஸ் ஆவேசம். பேசுகின்ற அந்த பேச்சை மட்டும் சட்டமன்ற நேர் ஆலையில ஒளிபரப்புனா இந்த கட்சிக்கு சாவு மணி அடிச்சிடும். திறமை இருந்தா நீ காட்ட பார்க்கலாம். தில்லு திராணி தெம்பு இருந்தா நான் பேசுறதை காட்டு, எதிர்கட்சி தலைவர் பேசுறதை நேரலையில காட்டு. அதிமுக ஆட்சி மலரும் போது யார் அந்த சார் என்று கண்டுபிடிக்கப்படும் என திட்டவட்டம். யாரோ ஒரு பெரும் புள்ளி இதுல மாற்றி இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மலரும், அந்த பெரும் புள்ளி யார் என்று வெளிச்சம் போட்டு காட்டப்படும். பசுமை விமான நிலைய எதிர்ப்பாளர்களை சந்திக்க நாளை பரந்தூர் செல்கிறார் தவிக தலைவர் விஜய். 900 நாட்களை கடந்து போராடி வரும் மக்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவிக்க போலீஸ் அனுமதித்த நிலையில் முடிவு. ஏகனாபுரம் கிராம மக்களை தனியார் மண்டபத்தில் சந்திக்கும் தவிக தலைவர் விஜய். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை எங்கு நடத்துவது என்பது தொடர்பான நீண்ட இழுபறிக்கு பின்னர் முடிவு. இதற்கே இப்படி என்றால் முதலமைச்சரான பிறகு விஜயை எப்படி மக்கள் சந்திக்க முடியும்? புரோட்டோகால் பின்பற்றி பாதுகாப்பு கேட்டு விஜய் பரந்தூர் செல்வதை சுட்டிக்காட்டி அண்ணாமலை கேள்வி. விஜய் அவர்கள் முதலமைச்சரானதுக்கு அப்புறம் மக்கள் எப்படி போய் சந்திப்பாங்களாமா? நான் கேட்கறேன், தெரியாம கேட்கறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தூங்கி இருப்பவங்க போறதுக்கு புரோட்டோகாலு, செக்யூரிட்டி, ஃப்ரண்ட் பேக்கு, அதுக்கு 1000 போலீஸு, அப்புறம் எந்த மக்களை சந்திக்க போறீங்க? என்ன குறைய கேட்க போறீங்க? மக்கள் சொல்ற குறை அந்த கூட்டத்தில் எப்படி நான் வச்சுக்க போறீங்க? ஃபாலோ அப் என்ன? நாளைக்கு ஒருவேளை நீங்க எல்லாம் பதவிக்கு வர்றீங்க, எம்எல்ஏ எம்பி ஆகுறீங்கன்னா யாரு உங்களை சந்திக்க முடியும்? தமிழகத்தில் தேய தொடங்கிய இளைஞர்கள் இல்லாத கட்சிகள் விஜயை அழைக்கின்றன. அதிமுக மீது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மறைமுக தாக்கு. தேய தொடங்கிய கட்சிகள், இருப்பில்லாத கட்சிகள், இளைஞர்கள் அந்த கட்சியில சேர முடியாம இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களை யாரையோ கூப்பிடுறாங்க. இன்னைக்கு இதே மதுரையில் அண்ணன் செல்லூர் ராஜா அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை மறுபடியும் நினைவு கூற விரும்புகின்றேன். அவர் விஜயை கூப்பிட்டாரா இல்லையா? சென்னை அடுத்த ஆவடியில் முன்பகை காரணமாக ரவுடிகள் 2 ஓட வெட்டி படுகொலை. சகோதரர்கள் 2வரையும் அடுத்தடுத்து கொலை செய்த கும்பலால் பதற்றம். ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பை வரும் 25ஆம் தேதி வரை பெற்றுக் கொள்ளலாம். இதுவரை வாங்காதவர்களுக்கு அவகாசம் வழங்கியது தமிழக அரசு. பெரம்பலூர் அருகே பேச்சுவார்த்தைக்கு அழைத்து செல்லப்பட்ட இடத்தில் போலீசார் கண்முன்னே பட்டியலின இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். கைகளத்தூர் காவல் நிலையத்தில் பணியாற்றிய தலைமை காவலர் உட்பட 4 காவலர்கள் பணியிட மாற்றம். பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கானை கத்தியால் குத்திய வழக்கில் ஹோட்டல் ஊழியர் கைது. விசாரணையில் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக மும்பை போலீஸ் தகவல். நாட்டையே உலுக்கிய பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் படுகொலை வழக்கில் சஞ்சய் ராய் குற்றவாளி. தண்டனை விவரங்களை நாளை அறிவிக்கிறது கொல்கத்தா நீதிமன்றம். பெண் மருத்துவர் கொலையில் தான் சிக்கி வைக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் சஞ்சய் ராய் கதறல். கொலையில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு தொடர்பு இருப்பதாக கூறியதால் பரபரப்பு. சந்திரயான் 4 திட்டத்திற்கு 9200 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோள் தேவை. திட்டத்தை கட்டமைக்க 2 ராக்கெட்டுகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் அறிவிப்பு. பஞ்சாபில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு சம்மதம். 54 நாட்களாக காலவரையற்ற உண்ணாவிரதத்தால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட விவசாய சங்க தலைவரும் சிகிச்சை பெற ஒப்புதல்.
பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி தலைவர் லாலு பிரசாத் யாதவுடன் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி சந்திப்பு. இந்த ஆண்டு இறுதியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு பேச்சுவார்த்தை. டெல்லி மக்களுக்கு கொடுத்த 3 வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை என்று முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வேதனை. யமுனை நதி தூய்மை, சுகாதாரமான குடிநீர், ஐரோப்பாவுக்கு இணையான சாலைகள் ஆகிய வாக்குறுதிகள் அடுத்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படும் என்று உறுதி. திருச்செந்தூரில் மூச்சுத்திணறல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண் குழந்தை ஊசி செலுத்திய சிறிது நேரத்திலேயே உயிரிழப்பு. வெற்றிவேல் மருத்துவமனை பொருட்களை அடித்து நொறுக்கிய தந்தையால் பரபரப்பு. நீலகிரி மாவட்டம் பர்லியார் பகுதியில் ஹோட்டல் முன் காரை நிறுத்தியதால் ஆத்திரம். கார் ஓட்டுநர் மண்டையை அடித்து உடைத்த கடைக்காரர். அவர் தலையில் அடி விழுந்துருச்சுங்க. அவர் போயிட்டே இருப்போம். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் வடமாநில மீனவரை கழுத்தறுத்து கொலை செய்த இளைஞர் கைது. ஆசையாய் வாங்கிய ஆண்ட்ராய்டு போனை திருடிய ஆத்திரத்தில் கொலை செய்ததாக வாக்குமூலம். தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே தகாத உறவு மோகத்தால் வேறொருவர் வீட்டிற்குள் மப்டி உடையில் புகுந்த காவல் உதவி ஆய்வாளர். ஊர் மக்கள் ஒன்று கூடியதால் பயந்து எகிரி குதித்து தப்பியோட்டம். ஏன் வீட்டுக்கு முன்னாடி வேணிக்கு அப்படி என்ன காரணம்? இல்ல மச்சுப்படி மச்சுப்படி உள்ளோடி என்ன சொன்னா சரி தெரியும். ஹமாஸ் விடுவிக்கும் பணைய கைதிகளை வரவேற்க இஸ்ரேல் ராணுவம் தயார். பணைய கைதிகளுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவமனைகளில் சிறப்பு வார்டுகளும் தயார். இஸ்ரேலின் டெல் அவீவில் திரண்ட ஆயிரக்கணக்கான மக்கள். தாயகம் திரும்பும் பணைய கைதிகளை வரவேற்க கூட்டம். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு இஸ்ரேலின் டெல் அவீவ் நகர நிர்வாகம் நன்றி. போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வருவதை முன்னிட்டு ஒளிர்ந்த அரசு கட்டிடம். நெதர்லாந்தில் தேசிய துலுப் மலர் தினம் கோலாகல கொண்டாட்டம். மனதை மயக்கும் வண்ண மலர்கள் இலவசமாக கிடைத்ததால் பெண்களின் முகத்தில் பூத்த புன்னகை. பனிச்சறுக்கு போட்டியில் பார்வையாளர்களை பிரமிக்க வைத்த வீரர் வீராங்கனைகளின் சாகசங்கள். கனடா வீரர் மற்றும் இங்கிலாந்து வீராங்கனை வெற்றி. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் கும்பமேளாவை ஒட்டி குவியும் வெளிநாட்டு பக்தர்கள். சிவன் பற்றிய பஜனை பாடல்களை பாடி மனமுருகி வழிபாடு. தேனி மாவட்டம்
மாவட்டம் உத்தமபாளையம் அருகே புனித அந்தோனியார் ஆலய தேர் திருவிழா கோலாகலம். வான வேடிக்கைகள் முழங்க நடைபெற்ற தேர் பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு.